ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs எல்எஸ்சி மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ, குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் எழுதி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து தோனி சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டு வந்து தே ஆர் லுக்கிங் டு பவுல் மாரி சொன்னாங்க. பட் சூப்பரா நாங்க எல்லாருமே, அதாவது நம்ம சேனல்லயுமே பேசியிருந்தோம். நெறைய யூடியூப் சேனல்லயும் பேசியிருந்தாங்க. லைக் அஸ்வின் ட்ராப் பண்ணணும். அதுக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வரணும் மாரி பேசியிருந்தாங்க. ஸோ ஷேக் ரஷீத் வந்து உள்ள வந்தாரு. ஒரு நல்ல ஒரு இன்க்ளூஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெவான் கான்வே அது இந்த மூவ் பண்ணுவாங்களான்னு நெனச்சு கூட பார்க்கல. பட் அந்த மூவும் பண்ணாங்க. அதுக்கு பதிலா ஜெமி ஓவர்டன் மாரி ஒரு பிளேயர கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து அது நல்லா சிஎஸ்கே வந்து நல்லா மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மிச்சல் மார்ஷ் திருப்பி உள்ள வந்தாரு. இது பர்சனல் ரீசன்ஸ்க்காக வெளியூர் போனாரு. பட் திருப்பி வந்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பவர் பிளே பவுலிங் டிஸ்ப்ளேங்க. சீரியஸா சொல்லணும்னா நான் பார்த்ததுலே இதுதான் ஒரு சூப்பரான ஒரு பவர் பிளே பவுலிங் டிஸ்ப்ளேயா இருந்துச்சு. கைல் அஹமதா இருக்கட்டும், அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், சூப்பரா போட்டாங்க. நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் லென்த் வந்து போட்டு சூப்பரா போட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. ஆஹா! சிஎஸ்கே வந்து இப்படி ஒரு பவர் பிளேல, ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தா அடி செமையா வாங்குவாங்க. பவர் பிளேல பாவமா இருக்கும். நானே சொல்லியிருப்பேன் பாவமா இருக்கும்னு. பட் இன்னைக்கு வந்து ஒரு மாரி கமாண்டிங்கா இருந்தது பவர் பிளேல. அதுவே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஜடேஜா, நூர் அகமத கரெக்ட்டா தோனி கொண்டு வந்தாரு. அதுவுமே ஒரு சூப்பரான மூவா இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா வந்து, நீங்க ஜெமி ஓட்டனுக்கு எதுக்கு 2 ஓவர் போனாருங்கிறது வந்து எனக்கு தெரியல. 1 ஓவர் ஓகே போட்டுருக்கலாம். இன்னொரு ஓவருக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு குடுத்தாருன்னு தெரியல. அந்த விதத்துல ஏதாச்சும் ஜடேஜா மாரி ஒரு பவுலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஓவர் குடுத்துருக்கலாம்னு நெனைக்கிறேன். என்னதான் வந்து ஜடேஜா வந்து உங்களுக்கு 3 ஓவர்ஸ் 24 குடுத்துருந்தாலும், பட் ஜெமி ஓட்டன் ஓகே. வந்து ரன்ஸ் ஜடேஜா நெறையா குடுத்தனால இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா ஜடேஜா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈவன் தோ வந்து நானா இருந்தா போயிருந்திருப்பேன். பட் நூர் அகமது என்ன மாரி பவுலிங்க. வெறும் 14 ரன் தான் குடுத்துருக்காரு 4 ஓவர்ல. அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். தோனி கூட மேன் ஆஃப் இதுல சொல்லியிருப்பாரு போஸ்ட் மேட்ச்ல. எதுக்கு எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச், லைக் ஜடேஜாவும் 100 சூப்பரா போட்டாங்க. அவங்களுக்கு தான் குடுத்துருக்கணும் மாரி சொல்லியிருப்பாரு. நூர் அகமது செம்மையா போட்டாரு. ஆனா, எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரானா ஓகே என்னமோ கடைசி ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாலுமே வந்து அவர் நெறைய எக்ஸ்ட்ராஸ் குடுக்குறாருன்னு நெனைக்கிறேன். நெறைய வைடு போடுறாரு. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் வந்து செக்ல வைக்கணும். ஏன்னா வந்து எவ்ளோ வைடு போடுறாரு. எப்பா தோனி பாவம் அங்கிட்டு, இங்கிட்டு தாவி தாவி விழுறாரு. ரொம்ப வைடு போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஈவன் தோ வந்து 10 ரன் இருந்தாலுமே நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா வந்து ஹோம்ல மட்டும் 10 ரன் ஆடிட்டு அவேல நேத்தன் லீஸ் ஆடலான்னு மாரி எனக்கு தோணுது. அது எவ்வளோ கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. பட் என்னோட இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு என்னதான் நீங்க வந்து 10 ரன வந்து பவுண்டரியே குடுக்கலன்னா, எக்ஸ்ட்ராஸ்லயே அந்த இத காம்பன்சேட் பண்ணிரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல டிஃபரன்ஸே வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தோனி சொல்லுவாரு, ஒரு பவுண்டரி ஒரு 6ஓட டிஃபரன்ஸ் தான் வந்து மேட்சோட வின்னிங் அண்ட் லூசிங்க டிஃபைன் பண்ணுன மாரி சொல்லுவாரு. பட் இவர் எக்ஸ்ட்ராஸ்ல 4 ரன், 5 ரன் குடுக்குற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டரீஸே வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆயிருதுல்ல. என்னதான் வந்து பேட்ஸ்மேனால பேட்லருந்து அடிக்க முடியலனாலும், இவர் பால் வழியா குடுத்துர்றது வந்து காம்பன்சேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. பட் இது வந்து என்னோட சஜஷன், இது மாத்துவாங்களான்னு. பட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டார்கெட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 160க்கு மேல ஒரு டார்கெட் வந்து நல்ல ஒரு சிஎஸ்கே பேட்டிங்க்கு வந்து ஒரு ஏத்தமான டார்கெட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து, ஷேக் ரஷீத் எப்படி பேட்டிங் ஆடுவாங்கிறத நான் வாட்ச் அவுட் பண்ணேன். பட் சூப்பரா ஆடுனான். அப்படியே ருத்துராஜ் கெய்க்வாட்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாரி ஹை பேட் லிஃப்ட், அதே மாரி பொசிஷன், அதே மாரி எலகன்ஸ் சூப்பரா ஆடுனான். அது வந்து கரெக்ட்டா அந்த பவுண்டரீஸ்லாம் கரெக்ட்டா பிக் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராக்குமே இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓகே, சிஎஸ்கே நல்லா ஓப்பன்ல சூப்பரா ஆடுனாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பண்ட்டோட கேப்டன்சி தான் இங்க வந்து நான் ஒரு செக்ல வைப்பேன். ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்ல. ப்ரீவியஸ் மேட்ச் வந்து பண்ட் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நமக்கே தெரியும் லைக் சச்சின் ரவீந்திராக்கு விட்டு குடுத்தா அடிப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஷேக் ரஷீத் ஓகே ஒரு புது பிளேயர் ஓகே உங்களுக்கு தெரியல ஓகே. பட் ரச்சின் ரவீந்திராக்கு பார்க்குற சதுரு தாக்கூருமே விட்டு அவ்வளோ ரொம்ப விட்டு குடுக்குறான். அவன் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ அது வந்து கொஞ்சம் பண்ட்ட மிஸ் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 50 பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு பவர் பிளேவா இருந்தது. 1 விக்கெட் தான் போயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் நான் அதுவரைக்கும் கூட நான் ஓகே நல்லா தான் இருந்ததுன்னு நெனச்சேன். பட் எப்ப இப்ப இவன் திருப்பதி இருந்தானோ அப்பதான் நான் வந்து நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆஹா! இப்ப தான்டா உண்மையான சேசிங் ஸ்டார்ட் ஆகப்போகுதுன்னு நெனச்சேன். அது நெனச்ச மாரியே வந்து கட்டைய கட்டைய போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல ஓகே. இன்னைக்கு மேட்ச் பவர் பிளே ஓகே. பட் மிடில் ஓவர்ஸ்ல இப்ப மட்டும் இல்ல. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மிடில் ஓவர்ஸ்ல வந்து பவுண்டரீஸ் அடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா பவுண்டரியே அடிக்க முடிய மாட்டேங்குது. வெறும் சிங்கிள்ஸ், டபுள்ஸாவே ஓடிட்டு இருக்காங்க. பவுண்டரீஸ் யாராலயுமே ஹிட் பண்ண முடியல.
திரிபாதி வந்து கட்டைய போறாரு. ரச்சின் பவர் பிளேக்கு நல்லா ஆடுனா, அதுக்கப்புறம் அவருமே கட்டைய போட ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு. திரிபாதி வந்து செம்ம ப்ரெஷர் போடுறாருங்க. என்னதான் எனக்கு பண்ணனே தெரியல. பட் சிஎஸ்கே எப்படி வந்து கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு யங்ஸ்டர் எடுத்ததோ, அதே மாரி திரிபாதிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யாராச்சும் எடுத்துட்டோம்னு நெனைக்கிறேன். விஜய் சங்கருமே அப்படிதான். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் அடிச்சாரு. பட் ஈவன் தோ வந்து லக்ஸ் இருந்தது. பட் லக் ஓகே. பட் 20 ரன்ஸ் அடிச்சாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே அவருக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் குடுக்கலாம். பட் திரிபாதி வந்து அவரால முடியலங்க. சீரியஸா அவரால முடியல. எனக்கு ஒரு நல்ல கேட்ச் ஒண்ணு பிடிச்சாரு ஓகே. பட் பேட்டிங்ல சீரியஸா அவரால முடியல. ஸோ சிஎஸ்கே அந்த இன்னொரு ஒரு போல்ட் டெசிஷன் எடுப்பாங்களா? லைக் அது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் சங்கருமே வந்து சுத்துனாரு. அவருக்குமே பேட்ல படல. இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கா ஜடேஜாவ முன்னாடி இறக்கி விட்டாங்க. அது வந்து எந்த அளவுக்கு கிளிக் ஆச்சுன்னு தெரியல. அவருமே அடிக்க போய் ஒரு கேட்ச். பட் அதுக்கப்புறம் தாங்க 43 வயசுங்க. இன்னும் வந்து சிஎஸ்கேக்கு அவர் வந்து ஜெயிக்கிற ஒரு நிலைமையில தாங்க இன்னும் சிஎஸ்கே இருக்கு. ஒரு பக்கம் ஆஸ் அ தோனி ஃபேனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் டீம் வந்து எத நோக்கி போகுதுங்கிறது தெரியல. திருப்பி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈஸி 160 எனக்கு ஒரு ஈஸி டார்கெட். அத வந்து சேஸ் பண்றதுக்கு வந்து தோனி வந்து கடைசி 5 ஓவர்ல 50 அடிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தோனி வராருங்கிறது வந்து சீரியஸா சிஎஸ்கேக்கு கொஞ்சம் வொரியிங் சைன்ஸ் தான். என்னதான் வந்து நேத்து ஒரு மாரி ஒரு அக்லி வின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்லி வின் தான். பவுலிங் வந்து டாப் கிளாஸா இருந்ததுங்க நேத்து. சிஎஸ்கே பவுலிங் எப்பயுமே வந்து ரொம்ப இதாலாம் இல்ல. கரெக்ட்டா அந்த பிட்ச்சுக்கு தகுந்த மாரி தான் ரன்ஸ் போகும். லைக் 180 அந்த 180 அந்த மாரி தான் இருக்கு. எப்பயுமே பவுலிங் வந்து இந்த மாடர்ன் டேக்கு சிஎஸ்கே வந்து ஓகேன்னு நான் சொல்லுவேன். பவுலிங்ல. பேட்டிங் தாங்க ரொம்ப கான்ட்ராஸ்ட். அதுதான் வந்து இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா, நல்ல வேள ரன்ஸ் கம்மியா குடுத்தனால சிஎஸ்கே மேனேஜ்ட் டூ கெட் அ வின்னு. பட் அது ரன்ஸ் மட்டும் இன்னும் ஒரு 10, 20 ரன் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சுன்னா, கன்ஃபார்ம் இந்த மேட்ச்சுமே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 10 ரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து லாஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தோனி வந்து சூப்பருங்க. அந்த 10 ஓவர்ல அவரோட க்ளவ் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ஸ்டம்பிங்கு, அந்த அங்கிட்டிருந்து ஒரு ரன் அவுட்டு. இன்னைக்கு தோனி வந்து ஒரு டாப் அவர் தனியா மேட்ச புல் இட் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த பேட்டிங் கரெக்ட்டா அந்த பிரஷர் ரிலீவ் பண்ற ஷாட்ஸு சூப்பரா ஆடுனாருங்க தோனி. அவருக்கு தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் குடுத்தாங்க. ஸோ சரியான இன்னைக்கு தோனி ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு செம்ம ட்ரீட்டு. பட் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே அவரு சரியான ஸ்காம்ஸ்டரா இருக்காரு. பட் பால ரொம்ப சாப்பிட்டாரு. எனக்கு புரியவே மாட்டேங்குது. சிவம் தூபேவோட மெயின் ரோலே வந்து ஹிட் அண்ட் சிஎன் ஹிட் பேட்ஸ்மேன் தான். பால பார்த்து அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் அதையே அவர் இப்ப பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. லைக் விக்கெட்ஸ் ரொம்ப போகுது. கடைசி வரைக்கும் நிக்கணுமா? அப்படிங்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் சுத்தமா அவரால கனெக்ட்டே பண்ண முடியலங்க. கடைசியில எப்படியோ ஒரு 2, 3 ஃபோர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி அடிச்சுட்டாரு. அதனால தப்பிச்சாரு. இல்லன்னா அவரு வந்து ரொம்ப பால் சாப்பிட்டாருங்க. சிவம் தூபே வந்து பழைய மாரி ஆடியே ஆவணும். லைக் அவரோட கேமே வந்து பால பார்த்து சுத்துறது தான் அவர் கேமு. அவருமே கட்டைய போட்டு ஆடுனாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பவுண்டரிஸ் அடிக்க யாருமே இல்ல. ரச்சின் ரவீந்திரா பவர் பிளேயோட அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருமே அந்த பவுண்டரி டேக்கிங் நாக் இல்ல. உங்களுக்கு இப்ப திரிபாதியும் அந்த நாக் இல்ல. உங்களுக்கு விஜய் சங்கர் ஓகே ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. பட் தூபே தாங்க எல்லாரும் இந்த மிடில் ஆர்டர்னாலே தூபே தான் நம்பியிருக்காங்க. ஸோ தூபே கிட்டேருந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடணும்னு எதிர்பார்க்கிறேன். பட் அவருமே சேசஸ்ல அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து தூபே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, பவுலிங் எப்பயும் பொறுத்தவரைக்கும் டாப் நாச்சா தான் இருந்திருக்கு. லைக் எல்லா மேட்ச்சுமே. பேட்டிங் தான் வந்து இன்னைக்கு டார்கெட் கம்மினால இன்னைக்கு எப்படியோ சேஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல வந்து இன்னும் அந்த கொலாப்ஸ் இருக்குது. தோனி கூட சொல்லியிருப்பாரு. இன்னும் பேட்டிங் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் மாரி. அது டெஃபினட்டா அது இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அத மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஹேவ் அன் அவுட்டர் சான்ஸு. அவுட்டர் சான்ஸ் மீன்ஸ் லைக் ஓகே தே மே கோ ஃபார் 5த் பட் குவாலிஃபை ஆவாங்கறது வந்து தெரியல. ஏன்னா இன்னுமே இந்த ரன் ரேட்ங்கிறது வந்து பின்னாடி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது. பட் அவங்களோட மிடில் ஆர்டரோட வீக்னஸ்னால வந்து 20வது ஓவருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. நான் என் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா, அத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு சேரும். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் ஏதாவது மாரி நல்ல ஒரு ப்ரிவியூ ஆர் ரிவ்யூல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.